ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சுட சுட சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் தாங்க தேவை. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக வெந்துடும். அதனால் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா தக்காளியுமே இதே மாதிரி நல்லா இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிறது வந்துட்டு புளி சேர்க்க போகிறோங்க. இந்த அளவு தக்காளிக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி வந்துட்டு நம்ம எடுத்துருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கலாங்க. இதில் இருக்க நார், கொட்டை, ஏதாவது தோல் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்து புளியை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். புளி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானல் எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா கூட இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. குக்கரோ இல்லை மிக்சியோ எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சுலபமாக இந்த தொக்கு நம்ம செஞ்சிடலாம். இப்போ தக்காளி போட்டாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க புளியையும் சேர்த்துடலாம். புளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. முடிச்ச வரைக்கும் புளியை நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ ஈஸியாக நம்மளுக்கு வெந்துடும். தக்காளியும் புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகணும், நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இது ரெண்டும் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகட்டுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திறந்து விட்டு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மூடி வச்சுருங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. தக்காளியுடைய தண்ணியும் புளியும் சேர்ந்து நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம புளியும் நல்லா புளிப்பான தக்காளியும் நல்லா புளிப்பு, அதனால தகுந்த மாதிரி நம்ம உப்பு போடணும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து கூட நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெந்தயத்துடைய தூள் சேர்த்துக்கிறேங்க. இது நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டு கொடுக்கும். ஜஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாகவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா நல்லா வேகணும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி மாதிரி வந்தால் போதுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நம்ம அதிகமாக விட்டோம் அப்படின்னா வெளியில் வச்சாலே நல்லா கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். கடுகு பொரிய ஆரம்பித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து இது கூட போட்டுக்கலாங்க. இது 1 நிமிஷம் கிட்ட நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ இது கூடவே ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளியும் புளியும் சேர்த்து இது இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு புளி சரியாக வேகாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இதில் சேர்த்துடலாம். ஜஸ்ட்டு பல்ஸில் ஒரு தடவை மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்சிலெலாம் போடலைங்க, டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் போட்டுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. மிளகாய் தூள் இது எல்லாத்துலேயுமே இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சுலபமாக குறைவான இன்க்ரீடியன்ஸில் நல்லா டேஸ்டியான தக்காளி தொக்கா இருக்குங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
சுவையான சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசை நல்லா சுட சுட சாதம் இருந்துச்சுன்னா இதை எடுத்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். பூண்டு பிடிக்காதவங்க பூண்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபி தக்காளி தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.